ஆமா யூத் விங் மட்டும் யூத் ஏய் ஞாபகம் பார்த்தா சைல்டு விங் தாண்டா இருக்கணும். யூத் விங் ஆம்ல யூத் விங் சைல்டு விங் தாண்டா வைக்கணும். அவங்களுக்கு ஓட்டு போடுற வயசே இல்லையா இவங்களுக்கு வந்து யூத் விங் ஆம்ல. அங்க என்னடா எனக்கு யூத் விங் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஸ்பேஸ் போட்டு டார்ச்சர் பண்றாங்க எம்என்எம்னு. இங்க என்னடானா இவனுக்கு வந்து ஏய் இன்னத்தை சொல்றேன். அது வேற ரகம். அது இல்ல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, அது யாரு பார்த்து விட்ட வேலைன்னு யூஸ் விங் என்னன்னு எதை சொல்றான் அவன்? எம்என்எம் யூத் விங்னு சொன்னீங்கல்ல, அது யார் பார்த்து விட்ட வேலை? அது ஒண்ணுடா குரூப்ல எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க என்னன்னு கேட்க வந்தேன். இந்த மாரி கபிலன் ப்ரோன்ட்டு யாரோ இவன் பாஷா தான் லிங்க் எடுத்து போட்டு விட்டான். சரி நம்மளும் போய் லிசன் பண்ணுவோம்ட்டு லிசன் பண்ணேன். அப்போ வந்து என்ன யாருமே மைக்க வாங்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. உடனே போயிட்டு நானே போனேன், டக்குன்னு மைக்க வாங்கினேன். மைக்க வாங்கிட்டு நான் அங்க உள்ள லேடிஸ் தான் ஹோஸ்ட் ஆச்சா, அதனால போய் நாகரிகமா பேசிட்டு வரணும்ல. அதனால அங்க ஒன்னும் தலைவர் பத்தி எதுவும் பேசல. அதனால நம்ம நாகரிகமா பேசிட்டு வந்தோம். உடனே நம்மளுக்கு வந்து கொத்தி விட்டாங்க நம்மள. ரைட்டு கமலஹாசன் கட்சி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சாயத்தை பூச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போயிட்டு டார்க் காமெடி பண்ணிட்டு வந்தேன். உள்ள போயிட்டு நீங்க வந்து யூத் ஐடி எப்படி இது பண்ணணும் ஸ்ட்ராங் பண்ணணும் சொல்லி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா இங்க அதுலயே ஒரு கமல் ஃபேன் சொன்னாப்புல, இந்த மாதிரி வந்து கமல்ஹாசன் அவர்கள் போடக்கூடிய ட்வீட்டை விட மற்றவங்க போடக்கூடிய ட்வீட் லைக்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு. அதான் நான் சொன்னேன், நீங்க கமல்ஹாசன் வந்து போடக்கூடிய ட்வீட் லைக்ஸுக்கு கம்மியா இருக்கு, அப்ப இவங்களுக்கு அதிகமா இருக்குன்னா அப்ப ஃபேன் ஃபைட் தான் இங்க இருக்கிற ஐடிகள் பேச பண்ணுது. உங்க சைட்ல ஒரு 2-3 பேர் இருக்கு, பேரு டைப்பரு, அந்த மாதிரி பேர் சொல்லாம மறைமுகமா சொன்னேன். அது அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதான் நான் சொல்லிட்டு வந்தேன். அது அவங்க ஏத்துக்கிறான் அந்த சைடு. உனக்கு வந்து எதிரிகள் அதிகமா வேணாம்னா நீ முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்தாலே போதும், உனக்கு எதிரிகள் அதிகமா உருவாக மாட்டாங்க. இல்ல நம்ம அடிக்கிறதா அவனுங்களை அடிச்சுக்கிறாங்க. அதுதாங்க நம்ம சொன்னதப்பா அவங்க சொன்னா. அதுவே நம்ம நீயோ நானோ போய் ரஜினி ரசிகன் போய் சொன்னாலே, ஒரு ரஜினி ரசிகன் நான் ஒருத்தன் போய் மைக் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, இது ஃபேன் ஃபைட் ஸ்பேஸ் இல்ல, இது வந்து எங்களுக்குள்ள நடக்கிற ஒரு ஸ்பேஸ், தயவு செஞ்சு ஃபேன் ஃபைட்னு நினைச்சு வந்துறேன். இல்ல நான் எதுவும் சண்டைலாம் போட வரலன்னு சொல்லிட்டு தானே நான் போனேன். நம்ம போய் இப்போ நான் போய் தலைவர் டிபி வச்சுட்டு தான் நான் போய் அங்கே பேசுறேன். நாளைக்கு ஏதாவது தப்பா பேசுறேன்னா அப்புறம் வாண்டடா போய் என்னடா கபிலா போய் சண்டை வளர்த்து விடுறியா அப்படின்னு நம்மள தானே குறை சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு வேற சண்டை வர போட தெரியாது, அமைதியாக தான் பேச தெரியும். இந்த சண்டை போடுறதா இருந்தால் இப்போ நான் வந்து பாஷா இருந்தோ இல்லை அசோக் சாரையோ இல்லை அனந்த் சாரையோ கூட்டிருப்பேன், கிங்ஸ்லேயே கூட்டிருப்பேன். மன்சூர் அலிகான் என்ன இந்த விஷயத்தை பத்தி விஷயத்தை பத்தி அது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாடா. ஏதோ ஒன்று போட்டுடா விட்றா ஆளு. இப்ப வந்து இந்திய ஜனநாயக சிறுத்தை புலி செய்யுது, இந்திய ஜனநாயக புலின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாப்புல. நான் அங்க யோசிச்சுட்டு இருக்கிறேன், நான் எந்த இடத்துல வச்சிருக்கிறேன், நீ எந்த இடத்துல வச்சிருக்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இப்போ ஒருத்தர் பெரியவர் வந்திருக்கிறாரு, வந்த உடனே என்ன கண்ணா அப்படின்னு திட்டுவாப்புல, ட்ரிகரை திட்டுவாப்புல, என்ன பேச விட மாட்டாப்புல. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? சார் என்ன டபுளா கேக்குது எல்லாம்? சார் என்ன சார், எங்க சார் இருக்கீங்க? வாய்ஸ் கிளியரா கேட்கல சார், ஏதோ கிணத்துக்குள்ள இருந்து கேக்குற மாதிரி கேக்குது சார். இல்ல சார், வீட்டுல இருந்து பேசுறீங்களா? அதான் அடக்கமா பேசுறீங்களா? சரிங்க சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கு சார். எங்களுக்கு என்ன சார், நாங்க ரொம்ப சௌக்கியமா இருக்கோம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன சார் பொண்ணு அபியூஸ் பண்ணனா? எங்க சார் பண்ண? என்ன சார் புரியல சார்? நீங்க என்ன பேசுறீங்க, அதுக்கெல்லாம் வந்து நாங்க பதில் சொல்லுவோம். சார் நீங்க தான் சார் மைக்க வாங்கிட்டு வந்து கேட்டு வந்தீங்க, அப்ப நீங்க தானே பதில் சொல்லணும். நீங்க கேளுங்க சார், கேளுங்க சார். சரிங்க சார். கட்சி கொள்கை சார், கட்சி கொள்கை 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 சொல்லணும் சார். ரஜினி எல்லாம் வந்து ஓடி போய் ஒளிஞ்சிட்டு கட்சியை கலைச்சா ஆள் கிடையாது சார். பதில் வரலையே. கட்சி கொள்கைன்னு கேட்டா இங்க தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, கட்சி ஆரம்பிக்கல, அது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம் சார். உங்க கட்சி கொள்கை என்ன சார்? சார் உங்க கட்சி விஜய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரா? ஆமா சார், 2 வருஷம் கழிச்சு எலெக்ஷனுக்கு வராரு. கட்சி கொள்கை சார், கட்சி கொள்கை சார், தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொள்கை சார். சார் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொள்கை என்ன சார்? சார் 12 நாள் ஆச்சு சார் கட்சி ஆரம்பிச்சு. அதுதான் சார் நாங்க கீழே போட்டிருக்கோம், வரப்போ அறிவிக்கிறோம்னு சொல்லி. என்ன போட்டிருக்கீங்க?
கட்சி கொள்கை அது இது வரப்ப அது இது படம் போட்டுருக்கோம், கிளீனா போட்டிருக்கோம். அதான் வந்துட்டீங்களே, இல்ல அதான் வந்துட்டீங்களே, கட்சி கொள்கை சொல்லுங்க. சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்க சொல்லுங்க. 3 டிசம்பர் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கிங் கேபியன் கதெல்லாம் சார் நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சுன்னா, நாங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா, நீங்க கேக்குற கேள்விக்கு நாங்க பதில் சொல்றோம். உங்க கட்சியோட கொள்கை என்ன? கேள்வி சொல்லுங்க. இல்லையா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல என்ன இல்லையே சார். நான் கேட்ட கேள்விக்கான பதில் வந்துருச்சுன்னா நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். 3 டிசம்பர் அன்னைக்கு வந்து நான் வரேன் அரசியலுக்கு சொல்லிட்டு வராம விட்டாரு. ஏன் சொல்லுங்க. ஆமா சார், வரலன்னு அவர் தான் சார் சொன்னாரு. வரேன்னு சொன்னது அவர் தான் சார், வரலன்னு சொன்னது அவர் தான் சார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நீங்க பேசாதீங்க, அவரை பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம தலைவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு, ஏன் வரலன்னு சொல்லி கேக்குறது பித்தலாட்டமா இருக்குல்ல. அப்படியே உட்காந்து பதில் சொல்லாம மோடி போட்டு இல்ல இல்ல அவர் சொல்றாரு. இல்ல 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 நானே சொல்லிடுறேன். நீங்க சொல்ல மாட்டேன், யார் நான் சொல்லட்டுமா? என்ன யாரே சொல்லணும், நீங்க கேள்வி மட்டும் தான் கேட்கணும். இவரே பதில் சொல்லுவாரா? இவரே கேள்வி நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க கட்சிக்கு, விஜயோட கட்சி வந்து கட்சி கொள்கை இருக்குன்னு. அதான் கிடையாது. பிறப்பிக்கும் எல்லா உயிருக்கும், இதுதான் கட்சியோட கொள்கை. அதானே முதல்ல ஆப்போசிட்ல என்ன பேசுறாங்கன்னு கேட்டு பேசணும். இல்ல எப்பவுமே வந்து ரஜினி சார் ஒண்ணு பண்ணுவாரு, அதை அப்படியே அண்ணன் எழுதிட்டு வந்து சொல்லிடுவாரு. இந்த வாட்டி அவர் கொள்கை எதுவும் சொல்லலையா, அதனால அண்ணனுக்கு இப்ப எதுவும் கிடைக்கல. இப்ப யாராவது ரஜினி சார் வந்து ஏதாவது கொள்கை 10 கொள்கை சொன்னா அண்ணன் அப்படியே ஜெராக்ஸ் சொல்லிடுவாரு. அது தப்பா நீங்க நீங்க கொள்கையை சொல்லிட்டு வராம போய்க்கணும். அங்கதான் பிரச்சனைங்க. மைக்க ஆஃப் பண்ணிருக்கிறேன்னு கூட தெரியாம அங்க புலம்பிட்டு இருக்கிறாப்புல. இப்ப பாருங்களேன், ஏ கவியா மைக் ஆன் பண்ணாம என்னத்துக்கு மியூட் போட்டாய் அப்படின்னு பாப்புல பாருங்க. ஏன் வரலன்னு சொல்லட்டோமா? அவர் ஏன் வரலன்னு நான் சொல்லட்டோமா? சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லுங்க ப்ரோ, கேட்டுக்கிறேன். சரிடா, உண்மைதான். அவர் கட்சியாரத்துல வெளியில வாங்க ஐயா, கிணத்துல இருந்து வெளில வந்து பேசுங்க ஐயா. எக்கோ அடிக்குது ஐயா. இருக்கு. நாங்க ஒண்ணு நீரோடையில இருக்கீங்களா? இல்ல சுந்தர் கேக்குறதா? நான் பேசுறதெல்லாம் கேக்குறேன் உங்களுக்கு? ஆமா, இவ்வளவு நேரம் நாங்க பேசுறதெல்லாம் கேட்கல, இப்ப நீ பேசுறது மட்டும் தான் கேட்க போகுது. ஏன்டா இவன் ஒருத்தன்? இருங்க அவரு இருங்க சுந்தர் கேக்குறதா இல்லையா? பதில் சொல்லுங்க ப்ரோ. என்ன மைக் ஆஃப் பண்ணிட்டு அப்படி அவ்வளவுதானா? அந்த மைக் ஆன் பண்ணிருக்கிறான், ஆன் பண்ண கூட தெரியாம அந்த வர வெளில போயிட்டான். அவன் பிளாக் வந்தா ஸ்ரீன்ற ஒரு ஐடியா வெளில அனுப்பி விட்டான். நீ வந்தா இந்த விஜய் சுந்தர் ஐடியா வெளில அனுப்பி விட்டப்பா. கோச்சிக்கிட்டேன் போங்க, சும்மா கடுப்ப எழுப்பிட்டேன். ஏதோ ஒரு பீஸை வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ண வரும். அதுதான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். நாங்க என்டர்டைன்மெண்ட் பண்றது கஷ்டப்பட்டு மைக் எடுத்துறோம், மைக் எடுத்துட்டு மேல கொடுத்து அவன் மைக்கு கேட்டுறான், மைக் கொடுக்குறேன், நீ வந்து இப்படி கீழே இறக்கி விடுற. ஒவ்வொருத்தனும் போதையில வரான். நான் என்ன பண்றது? பாத்தியா மில்லர் பாய், நாங்கெல்லாம் எப்படி வண்டி ஓட்டுறோம் பாத்தீங்களா பாய்? மில்லர் பாய் இல்ல கபிலன், நீங்க வந்து பதில் தெரிஞ்ச கபிலன் பாமா அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு கேள்வியே தெரியாத கமல் ஸ்டைல சொல்ற மாதிரியே இருக்கு. இவா யாரு துபாக்கூர் எங்கடா அசோக் சார் வாய திறக்கலன்னு பார்த்தேன். தலைவர் கமல்னு வாழ வந்தாலே போதும் வாய ஏய் விஜய் பென்சில எப்படிதான்ப்பா நீங்களாம் நாலு பின்ன வாங்க. ராஜ் வணக்கம். இல்ல நீங்களும் போற போக்குல 2-3 பொய்ய மாத்தி பேசிட்டீங்க. அங்க போய் டார்க் காமெடி பண்ணேன்னு சொன்னீங்க. டார்க் காமெடி அவரு பண்ணாலே அவங்களுக்கு புரியாது, நீங்க பண்ண எப்படி புரியும் சொல்லுங்க? டார்க் காமெடி பண்ணினா பரவாயில்ல, நீங்க பண்ணது எல்லாரும் பாத்துட்டோம். அப்புறம் என்ன டார்க் காமெடி? ஏங்க எனக்கு முன்னாடியே உள்ள போயிட்டு 3/4 மணி நேரமா உட்கார்ந்து லிசன் பண்ணது இவங்க தான். இல்ல எல்லாரும் போய் மைக்கு யாருக்கா வேணுமான்னு கேட்டா யாரும் வாங்கல. இவர் வந்துட்டு இவர்கிட்ட தான் கபிலன் போய் நீங்க ஏன் வாங்கலன்னு யாரோ கேட்ட மாதிரியும் இவர் உடனே யாரும் இல்லையா நான் இருக்கிறேன் வந்துட்டேன்னு ஓடுறாப்புல. யாரு உங்களை கூப்பிட்டாப்போ? எல்லாரும் மைக் வாங்குறீங்களா? சரி, நீங்க யூத் விங்கின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஓபன் பண்ணுவானுங்களா? அது தேவையில்ல. நாளைக்கு அவன் வந்து பேசுவான் பாருங்க, ஒரு சீட்டுக்கு நான் படுற பாடு எனக்கு தெரியுதா? நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க, அந்த ஒத்த சீட்டு வாங்க எவ்வளவோ மண்டி போட வேண்டியது இருக்குன்னு
அவன் நாளைக்கு பேசுவான் பாருங்க. ஓகே ஓகே ஆனந்த் சார், ஓகே ஆனந்த் சார், பாத்துக்கிறேன். மனுஷன் தேடி பிடிச்சி எனக்கு லிங்க் அனுப்பிச்சு விட்டுருக்காப்புல. தேங்க்யூ ஆனந்த் சார். என் பழைய ஐடியா இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லா லிங்க்கும் உள்ள நான் புக் மார்க்கே பண்ணி வச்சிருக்கேன், ஆனால் பிரச்சனை இல்லை. புது ஐடினால இப்போதான் ஒரு பாருங்க, அவருக்கு மைக் கொடுங்க. இது நம்ம தேடின ஐடியா வீடியோ கிடையாது, தலைவரோட வீடியோ வேணும். ப்ளே பண்ணி ஆகணும், ஓகேவா? இதுவும் 96 தான். அவர் என்ன பேசினாரு இந்த ப்ரூஃப், அவரே பேசினது. இது ஓகே, நோட் பண்ணிக்கலாம். என்ன இப்பயே ப்ளே பண்ணுமா? அனந்த் சார் பாவம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே டைலாக் அததான் அவனுக்கு காலகாலத்துக்கு சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு இருக்கானுங்களே, தலைவர் வந்து வரேன் சொன்னாங்க, அப்படியே ப்ளே பண்ணு. இப்போ நீங்க அந்த ப்ரூஃப காட்டிட்டா அவனுங்க அப்படியே ஒத்துப்பானுங்க. ஏன் சார்? இல்ல இதுக்கப்புறம் அவனுங்க கேட்க கூடாது, அவன் ஒவ்வொரு வாட்டியும் இந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ணுவோம். அவனுக்கு கேட்க சார் அதெல்லாம் ஒண்ணும் ப்ளே பண்ண தேவையில்ல சார், எல்லாரும் பாத்துருப்பானுங்க. இவனுங்களுக்கு தெரியாது. ஆனந்த் சார் ரொம்ப அப்பாவியாவே இருக்கிறாரு, எனக்கு அதுதான். நான் இது ப்ளே பண்ண சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நம்ம தலைவர் எப்படி ஜெயலலிதா வந்து ஹேண்டில் பண்ணாங்க, விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணான்றது டிஃபரன்ஸ் இருக்கு. நீ இதை ப்ளே பண்ணு, அப்ப தெரிஞ்சிடும். கீழே இருப்பானுங்க, கேட்டுட்டு தான் இருப்பானுங்க. ப்ளே பண்ணு. தூங்குற மாதிரி நடிக்கிறானுங்க பிரதர். வருங்க ஜிப்சி வெளில போறாரு. என்ன எல்லாரும் வெளில தள்ளி விடுதா? ஆமா, என்னுடைய ரசிக பெருமக்கள், என்னுடைய கண்கள், இந்த அரசியலுங்கிற ஒரு ஆயுதம், ஒரு விஷ ஆயுதம் நமக்குள்ள வந்து சென்று வந்துடக்கூடாது. நான் உங்களை இழக்க தயாரா இல்லை, இதை நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து என்னை பத்தி கேட்டிருக்காங்க, கருப்பு பணம் வாங்கவே இல்லையா இவரு. நான் கருப்பு பணம் வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னா நான் போய் சொல்றேன். நான் கருப்பு பணம் வாங்கியிருக்கேன். 95% இருக்கும்போது 20 years முன்னால நான் அதை வாங்கியிருக்கேன், ஊழல் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு புத்தி வந்த பிறகு நான் கம்மி பண்ணேன். அது ஒரு 60%, 35% ராஜீவ்காந்தி, சிதம்பரம் எல்லாம் சேர்ந்து 35% பண்ண பிறகு டிஃபரெண்ட்லி கிடையாது. எஸ், சினிமா ஒன்று இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டு சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி தெரிஞ்சிருந்து இந்த கருப்பு பணத்தை பத்தி அந்த கேள்வி எழுப்பிட்டாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். இதனால எவ்வளவு கீழ்த்தரமா அவர் வந்து போயிட்டு இருக்காருன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஏரியாட்டு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு பார்ட்டி, அதுக்கு வந்து ஒரு தலைமை தங்கிட்டாங்க சொன்னா, எனக்கு எப்படி என்னுடைய ரசிகர் பாதிப்பு எப்படி இருக்காங்க, அது எப்படி அவங்க செய்திருக்காங்க எனக்கு தெரியாது. அண்ட் நோ, எந்த கேஸும் கிடையாது. இப்போ கூட the highest taxpayer in cinema industry among artists is the only Rajinikanth. The record is there in income tax department. She can refer it. And மூணாவது, இவ்வளவு ஆனது பிறகு கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாறல. இப்போ மாறாதவர் நான் இப்போ சொல்றேன், இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு பண வரி இருந்தது, அது முடிஞ்ச பிறகு இப்போ பழி வரி வந்திருக்கு. அது தமிழ் ஜனங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க நினைக்கிறது வந்து நடக்காது. ரஜினிகாந்த் பேச்சு இனிமே எடுபடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் வந்து சொல்லக்கூடாது, தமிழக மக்கள் அதுக்கு வாக்கு மூலமா பதிலளிப்பாங்க. இந்த கூட்டணி வெற்றி அடையுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். டெஃபினட்டா வெற்றி அடையும். தோனை கட்சி ஒரு பலத்தால ஒரு 3-4 இடம், மேக்சிமம் 4-5 இடம் அவ்வளவுதான் வந்து எடுக்கலாமே வழிய டெஃபினெட்லி மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. நன்றி. கேள்வி இருக்க எஸ், அத்வானி அவர்கள் வந்து என்னுடைய நண்பர் அப்படி சொல்லிக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஜஸ்ட் ஒரு 2-3 சீட்டுக்காக வந்து
இந்த ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய பேக்ரவுண்ட்ல தெரிஞ்சிருந்தும் அவங்க கூட கூட்டணி வச்சுட்டது டெஃபினெட்லி எனக்கு வந்து அவங்க மேல இருந்த ஒரு மரியாதை கொஞ்சம் கம்மியாயிடும். போதுமாப்பா? எப்பா பேசுற கேக்குதா? என்னப்பா கேட்டுட்டாப்பா கீழே இருக்கவங்களுக்குலாம். அவர் எங்கப்பா சொன்னாரு நான் 96ல வந்து நான் நிக்கிற சிஎம்மானு? இது பிரஸ் மீட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏதோ ஒரு வீடியோ கிடையாது. இன்னும் ஒண்ணு போடுங்க. அம்மா அம்மா விட்டுருங்கம்மா, எங்க பாடத்தை விட்டுருங்கம்மா, அந்த வீடியோ போடுங்க, அந்த ஆடியோ. எப்பா கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது. இப்பதான் பேசுறதா கேக்குது. ஓகே 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 சரி, எல்லாரும் கேக்குதுல? ஓகே ரைட். ஓகே 96ல அவர் கொடுத்த இன்டர்வியூ இது ஒண்ணுதாங்க. ஐ திங்க் இது ஒண்ணுதான் அவர் கொடுத்த இன்டர்வியூ. அதுவும் வந்து ஐ திங்க் இது யூஎஸ்ல இருந்து யூஎஸ் போறதுக்கு முன்னாடி கொடுத்ததா, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொடுத்ததுன்னு தெரியல. பட் போறதுக்கு முன்னாடி கொடுத்ததான் நினைக்கிறேன். ஆமா ரைட். ஆமா, போயிட்டு வந்தது அவரு அந்த வண்டி மேல நின்று கை காட்டினது மட்டும்தான். அவர் பேசவே இல்லை. அதுக்கப்புறமா வந்ததுக்கு அப்புறமா அவர் யூஎஸ் போறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டி இது ஒண்ணுதான். இல்ல எனக்கு தெரிஞ்சு இது வந்ததுக்கு அப்புறம் கபிலன், ஏன்னா வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து அந்த கூட்டணியே வந்து அவர் சொல்றாரு. அது வரைக்கும் ஒரு ஒரு அது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ல தான் இருந்தது. அது வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து கூட்டணி அறிவிக்கிறாரு. அறிவிச்சதுக்கு அப்புறமா பேசினதுதான் நினைக்கிறேன். அப்ப நம்ம அவரு மொட்டை போட்டது என்ன எப்பாது? யூஎஸ்ல இருந்து வரும்போதே அவர் மொட்டையோட தான் வந்தாரு. அவர் ஆக்சுவலா வந்தாரு கரெக்ட். அதுதான் சொல்றேன். ஓகே ஃபைன். ஓகே வேற 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 இந்த மாஸ் இல்ல. நான் ஆக்சுவலி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இன்சிடென்ட் இது நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் பிறந்ததெல்லாம். இதெல்லாம் சன் டிவில போவோங்க. அப்பவே அது ஒரு படம் இல்ல, சன் டிவில ரிப்பீட்டட் மூட்ல போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. மனுஷன் வேற லெவல் எவனும் பேசவே முடியாது முன்னாடி. அதாவது இவனுக்கு என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா இதுக்கு ஈக்குவலா என்ன பாச்சு எல்லாம் இன்னைக்கு எல்லாருமே ஸ்டார்டிங் ட்ரபிள்ல இருக்கீங்க. என்ன பாச்சு? இல்ல அவருக்கு நீங்க பேச வரணும்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணேன். இதுக்கு ஈக்குவலா எங்க நம்ம அண்ணனும் அம்மாவுக்கு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்பாரு. அதுவும் போட்டீங்கன்னா சரி சமமா இருக்கும். போட்டா போச்சு, செஞ்சுட்டா போச்சு. இந்த ஆடியோ தான் புழு, அப்பதான் மீன் சிக்கும். க்குள்ள 90% ஆஃப் தி ஜாப்ஸ் வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது உங்க இளைய தளபதி விஜய் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குமே புள்ளி வைக்கிற மாதிரி மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு வச்சாரு. அண்ட் இப்போ லேட்டஸ்டா நடக்கப்படி எல்லா ரசிகர்கள் மனசுலயும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் இப்ப பதில் கிடைச்சாச்சு. இப்ப லேட்டஸ்டா திருச்சியில ஒரு ஹோட்டல்ல அந்த லிங்க் இருக்கா விஜய் பேசுற அந்த லிங்க் ஒண்ணு நான் அனுப்புறேன். வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஐயோ எல்லாம் அந்த ஐடியில மாட்டிக்கிச்சு. வாட்ஸ்அப் பாருங்க. அது மணிப்பி கேட்கிற வீடியோடா. அவன் ஒயிட் கலர், அவன் ப்ளூ கலர் ஜீன் போட்டுக்கிட்டு பிளாக் கலர் ஷர்ட் போட்டு பேசுவான். நீ மன்னிப்பு கேட்கிற வீடியோ எடுத்து போட்டு இருக்கிற. இது எனக்கு எடுக்க தெரியாதா? ஒருத்தர் என்னன்னா நான் நாட்டை விட்டே போறேன், என்னால முடியல வலிக்குது அப்படின்னா. ஒருத்தர் என்னன்னா அம்மா எங்களை விடுங்க,
நாங்க பாவம் அப்படின்னாங்க. இதுங்க ரெண்டும் இன்னைக்கு ஜோடி போட்டு வருதுங்க ஆளணும்ட்டு. இந்த வீடியோ யாராவது இங்க ட்விட்டர்ல கூட போட்டிருந்தாங்க, யாராவது இருந்தா எடுத்து கொடுங்க. நான் எடுக்க மாட்டேன், என் கை தீட்டு பட்டோம். அந்த வீடியோல வந்து பிளாக் கலர் ஷர்ட் போட்டு ப்ளூ கலர் ஜீன் போட்டுட்டு மைக்க பிடிச்சி பேசுவாப்ல ஏடிஎம்கே கூட்டத்துல. இது எத்தனை பேர் நீங்க பாத்திருக்கீங்க, அதை நீங்க கேட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கூட அந்த வீடியோ நான் பார்த்துருந்தேன். யாராவது இருந்ததுன்னா லிங்க் எனக்கு ஷேர் பண்ணுங்களேன், யூடியூப் லிங்க் இருந்ததுன்னா நான் ப்ளே பண்றேன். நான் அவனை கபிலன் இந்த வீடியோவை சொல். எது அது மன்னிப்பு கேட்கிற வீடியோங்க. இவன் தேர்தல் பிரச்சாரத்துல உள்ள கலந்துகிட்டு மேடையில பிளாக் கலர் ஷர்ட் ப்ளூ, நான் தான் ஷர்ட் கலர் கூட சொல்றேன், பிளாக் கலர் ஷர்ட் ப்ளூ கலர் ஜீனுங்க. விஜய் மைக்கு பிடிச்சி நீங்க ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இவன் பேசுற வீடியோ இருக்குங்க அங்க மேடை கூட்டத்துல. ஃபேடட், நான் இப்பயும் சொல்றேன், ஜீனு கூட ஃபேடு ஜீனு. அதாவது ரெண்டு மாதிரி ஒண்ணு இருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அதே ஆனா ஷர்ட் வந்து நீங்க வந்து ஈழத்தமிழர்களுக்காக ஒரு கூட்டம் ஒன்று நடத்திருப்பான், அதுல வந்து ஒண்ணு பேசுறது வேற. இன்னொன்னு வந்து நான் சொல்றது வந்து ஏடிஎம்கேக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பான். இந்த 2 வீடியோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அது இல்லடா அது இல்ல நான் பாத்துட்டேன், அது இல்ல. நான் இதான் சொன்னேன், நீங்க நிறைய பேர் வந்து இது பண்ணல. இதுல காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணி காங்கிரஸ் கட்சியில போயிட்டு பேசின வீடியோ எல்லாம் ஒண்ணு இருக்கு, அதை கேக்குறீங்களா? அண்ணன் எத்தனை கட்சியில போய் சீட்டு வேணும்னு சொல்லி பேசின வீடியோ எல்லாம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? Sell more, sell better, sell faster. All with Bittrex 24. அருமை பத்திரிகை சகோதரர்களே, சென்ற வாரம் உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று இளையதளபதி அவர்கள் இருக்கிறார்கள். சில காரணங்களால் தவிர்க்க முடியாத காரணங்களால் உங்களை எல்லாம் இன்றைக்கு மீட் பண்ணுகிறார். உங்களை எல்லாம் இளையதளபதி அவர்கள் சார்பாகவும் மக்கள் இயக்கம் சார்பாகவும் புரட்சியினர் அவர்கள் சார்பாகவும் வருகிறது என்று வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஈவினிங் பேப்பர் எல்லாம் விஜய் பயங்கரமா அறிவிக்க போறாரு அப்படின்லாம் படிச்சேன். அந்த அளவுக்கு பெரிய சீன்லாம் இல்லைன்னா, போன வாரமே அவங்க எல்லாரையும் வெயிட் பண்றது இருந்துச்சு. அது அந்த ஆந்திரா சிஎம் அந்த ப்ராப்ளம்னால கொஞ்சம் தள்ளி போச்சு. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 10 நாளாவே என்னை பத்தி நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு, எல்லாமே படித்தோம். எனக்கு ஒரு சில பத்திரிகை படிக்கும் போது நல்லா இருக்கு, இந்த மாதிரி உண்மையில நடந்தா எப்படி இருக்கும். இன்னொரு பத்திரிகை படிக்கும் போது இதுல வேற மாதிரி எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும். இப்படிலாம் தனியா உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் நிறைய சான்ஸ் அமைச்சு கொடுத்தீங்க. அதே நேரத்துல உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டுக்கு இந்த நேரத்துல நான் கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். நான் வந்து இந்த வேட்டைக்காரன் படம் பினிஷிங்ல இருந்ததுனால இதுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்லலாமா இல்ல வேணாமா இல்ல அப்புறம் சொல்லலாம் பெருசா திங்க் பண்ணல. ஆனா இதனால ஒரு குழப்பமே உண்டாயிட்டு இருக்கு அப்படின்னு வரும்போது நம்ம ஏதாவது சொல்லி ஆகணும். அதனாலதான் இன்னைக்கு உங்க எல்லாரும் மீட் பண்றேன். நாங்க வந்து இந்த மக்கள் இயக்கம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ரசிகர் மன்றம் மூலியமா நாங்க என்ன நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தோமோ அதை ஒரு ஸ்டெப் மக்கள் இயக்கம்னு ஸ்டார்ட் பண்ணி நாங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். என் பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி புதுக்கோட்டையில ஒரு ஃபங்க்ஷன், பாண்டிச்சேரியில ஒரு ஃபங்க்ஷன், இப்படியே போயிட்டு இருந்தது.
திடீர்னு பாத்தீங்கன்னா ராகுல்ஜி அவர்கள் தரப்பில் இருந்து என்னுடைய வெல்விஷரும் ஒருத்தர் இருந்தாரு, அவர் மூலியமா என்னை மீட் பண்ணணும்ட்டு ஒரு அழைப்பு. எனக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல, இதெல்லாம் உண்மையா பொய்யா இல்லை யாராவது ஏதாவது விளையாடுறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் அமையாது. அடுத்து ராகுல்ஜி அவர்கள் என்னை மீட் பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. பட் இருந்தாலும் இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு நானும் எங்க அப்பாவும் டெல்லிக்கு போனோம். அவரை மீட் பண்ணோம், அவர் வீட்டில் மீட் பண்ணோம். அவர் எங்ககிட்ட பேசின விதம், எங்களை ரிசீவ் பண்ண விதம் எல்லாமே பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதாவது இந்தியாவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்ட்டு அவங்க பாடுபட்டு இருக்காங்க, யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இப்போ வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் அவங்க எடுத்த ஸ்டெப்ஸ், அதனால வந்த ரிசல்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்பேற்பட்டவர் என்னை மீட் பண்ணது எனக்கும் சரி, என் ரசிகர்களுக்கும் சரி, தமிழ் மக்களுக்கும் சரி ஒரு பெருமையான விஷயமா தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 hour நாங்க பேசணும், நிறைய விஷயங்கள் பேசணும், ஜென்ரலா பேசணும், சினிமாவை பத்தி பேசணும், மக்கள் இயக்கத்தை பத்தி கேட்டாங்க, அதை பத்தி பேசணும். இப்போ வந்து நாங்க ஏதோ போனோம், மீட் பண்ணோம், வந்தோம், உடனே ஏதோ டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்றது இல்லை. டிசைட் பண்றதுக்கு உண்டான எந்த டாபிக்குமே நாங்க அங்க பேசல. அடுத்து எந்த ஒரு டிசிஷன், அதாவது சினிமாவா இருக்கட்டும் இல்ல அரசியலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் என்னுடைய ரசிகர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன, ஜெனரல் பப்ளிக்கோட ஃபீட்பேக் என்ன, அடுத்து கடவுள் அமைச்சு கொடுத்த ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம் என்னுடைய ரசிகர்கள், தமிழ்நாட்டுல அந்த இளைஞர்கள் கூட்டம், அவங்க எல்லாரையும் ஒரு நல்ல பாதையில வழி நடத்தணும்ன்ற ஒரு சமூக பொறுப்பு என் கையில இருக்கு. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எல்லாருமா சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன், அது என்ன வேணா இருக்கட்டும். அதனால இப்போதைக்கு நான் எந்த முடிவும் எடுக்கல. இந்த ரீசெண்ட் டைம்ல வந்த பத்திரிகையில வந்த நியூஸ் மாதிரி யாரோடையும் சேரல. அது உங்ககிட்ட நான் தெளிவா சொல்லணுன்றதுக்காக தான். இன் ஃபியூச்சர் எனக்கு சும்மா மைண்ட்ல இருக்கிற சில விஷயங்கள் ஓப்பனா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எப்போ நடக்கும் ஏதுலாம் எனக்கு தெரியாது, சும்மா ஒரு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன் ஃபியூச்சர் தமிழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா நான் களத்துல இறங்கி அவங்களுக்காக பாடுபடுவேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த தமிழர்கள் தான். இன்னைக்கு நான் சாப்பிடுற சாப்பாடு அவங்க கொடுக்கறது தான். இன் ஃபியூச்சர் எந்த ஒரு அரசு தமிழ் மக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் உலக தமிழர்களுக்கும் எந்த ஒரு அரசு நன்மை செய்யறாங்களோ அவங்களோட நானும் எனது சக்தியும் கை கோர்க்கிறத பத்தி பின்னாடி யோசிப்போம். அது எப்போ ஏதெல்லாம் எனக்கு தெரியாது ஃபியூச்சர்ல. எனக்கு சும்மா இப்ப நான் தோன்ற விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். அதான் இப்போ சில பேருக்கு எதிர்பார்க்காம சில விஷயங்கள்லாம் திடீர்னு நடக்கும். அந்த மாதிரிதான் இந்த மீட்டிங். நான் பாட்டு சுத்திட்டு இருந்தேன், திடீர்னு இந்த மீட்டிங் போனோம். இட் வாஸ் a wonderful மீட்டிங், லைஃப்ல என்னால மறக்க முடியாது. அடுத்து இன்னொரு விஷயம், அதாவது சினிமால நான் இந்த அளவுக்கு வந்தது காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து உங்க எல்லாருடைய சப்போர்ட்ன்றது எனக்கு நல்லா தெரியும். இன் ஃபியூச்சர் சப்போஸ் நான் அரசியல்ல கால் எடுத்து வச்சாலும் உங்க எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு வேணும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால எந்த டிசிஷன் எடுத்தாலும் உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் மறுவேலை. அதனால யாரும் குழம்பிக்க வேணாம். இப்போதைக்கு என்னுடைய கான்சென்ட்ரேஷன் சினிமா தான். வேட்டைக்காரன் படம் முடிய போகுது, ரிலீஸ் ஆக போகுது, பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சைமல்டேனியஸா நம்மளோட மக்கள் இயக்கத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுவோம். இதே நல்ல காரியங்களை நம்ம தொடர்ந்து செய்வோம். எங்கெங்க ஏழைங்க இருக்காங்களோ உங்களால முடிச்ச ஹெல்ப் என் பேர்ல நீங்க செய்யுங்க. இதுதான் எனக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதான் இந்த 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 குழப்பம்லாம் இருந்துச்சு, அதை உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சேன். மீட் பண்ணிட்டேன், தோன்றதெல்லாம் சொல்லிட்டேன். இதுல இருந்து நீங்க என்ன தெரிந்து கொண்டீர்கள்? அண்ணன் கூட்டணி வைப்பாரு,
என்னப்பா இந்த பாதி பேர் காணோம். தெரியலையே. இந்த ஸ்பீச் எல்லாம் ஃபுல்லா கேட்டா எல்லாம் போயிடுவாங்க. ஃபுல்லாவா ப்ரோ போடுவீங்க? ஃபுல்லா போடணும். அதனாலதான் உங்களுக்கு கண்டென்ட் கிடைச்சது. இன்ட்ரெஸ்டிங்கா பேசவும் வராது. இல்ல அவன் ஸ்பீச்சை கேட்டா கூட்டம் வரும்னு நானுங்க. ஆனா அவன் ஸ்பீச்சை இங்க பிளே பண்ணதுக்கே இங்க இருக்கிற ஸ்பேஸ் கூட்டமே காணாம போச்சு. நாளைக்கு மாநாடு கூட்டம்லாம் நான் இங்க போறது. நம்ம கேள்வி கேட்போம்ல, மேல வந்தா திருப்பி நம்ம கேள்வி கேட்போமா இல்லையா? நல்லா பாத்துங்க. இவர் பேரை சொல்லி அனந்த் சார் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க. எக்கோ அடிக்குது. இப்ப கேக்குதா? ஓகே. இவர் பேரை சொல்லி மற்றவங்க உதவி செய்யணுமா, அதுதான் இவருக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்டா. நாளைக்கு எதிர்காலத்துல இவரோட இயக்கமும் வேற ஒருத்தவங்களும் கூட்டணி வச்சுதான் சந்திப்பாங்க அப்படின்றத இவரே கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வேட்டைக்காரன் படம் பண்ணும் போதே ஆளு வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அப்ப யாரு கூட நீ கூட்டணி வைப்ப? இவா கேக்குதா? கொஸ்டின் கேக்குறேன்னு சொல்லணும், அப்பதான் நாங்க பதில் சொல்லுவோம். கேக்குது கபிலன். உங்களுக்கு கேள்வி இதுல இருந்தே வந்துருச்சு. நீ இதுக்கு மேல புரிஞ்சுக்கலாம் ஆளு என்ன மைண்ட் செட்ல வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூல நான் அந்த மாதிரி பேசவே இல்லையே, நான் அரசியல் வரவே நான் சொல்லவே இல்லைன்னு இதுக்கப்புறமா ஒரு வாட்டி அந்த ஒரு இன்டர்வியூ இருக்கு. இதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது இந்த விஷயங்கள் விஜயோட இந்த நிலைப்பாடும் சரி, இல்லை இதுக்கப்புறம் வரக்கூடிய நிலைப்பாடு எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். நான் அப்பயும் சொல்றேன். அதைத்தான் விஜய் ரசிகர்கிட்ட வச்சு கேட்கணும். அந்த ஏடிஎம்கேல அந்த மேடையில அவன் பேசின ஆடியோ வீடியோ அது இருந்ததுன்னா தயவு செஞ்சு நான் டேக் பண்ணுங்க. ஏன்னா நான் அந்த ஐடியில நான் புக் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். இதுல இல்லை. அது கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன பக் இருக்கா ஸ்பேஸ்ல? நிறைய பேர் வெளில தள்ளி விடுதுன்னு சொல்றாங்க. என்ன பண்ணலாம்? என் பண்ணிடுவோமா? ஹலோ, ஓடுங்க. இது பக்கான ப்ளே பண்ணுங்க அவ்வளவுதான். இல்ல எல்லாத்தையும் தூக்கி போடுதுன்னு தான் நினைக்கிறேன். அப்பல என் பண்ணி பண்ணுங்க, அதான் பெஸ்ட். எல்லாரையும் வெளில தூக்கி போடுது. ஆமா, என் பண்ணி பண்ணுது. எப்படிதான் தம்பிங்க அதை வந்து உட்காருவாங்க, நீ கவலைப்படாது. அவங்க நீ இன்ஃபார்ம் நீ அவங்களுக்கு பொலிட்டிக்கல் லெசன் நடத்துற, அதனால அவங்க கேட்டு தான் போவாங்க. டெய்லியும் லெசன் எடுக்கிற அவங்ககிட்ட. லெசன் எடுக்கணும். இது நானா? நீ அதான் பண்ற. நோட்ஸ் எடுத்துட்டு போறாங்க. நாலேஜ் இருக்கு, நீ தான் அவங்களை எஜுகேட் பண்ற. டெய்லியும் உட்கார்ந்து லெசன் எடுத்து அவ்வளவுதான். சரிப்பா, நான் அரசியலே பேசலப்பா. நான் காமனா வேணா ஒரு நார்மல் ஸ்பேஸா வேணா போடுறேன். போதுமா? டெய்லியும் நான் திட்டிகிட்டே இருக்கிறாரு. அவரையும் வெளில தள்ளி விட்டுருச்சு. சரி, நான் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று பண்ணிட்டு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்பேஸ் போடுறேன். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஸ்பேஸ்ல ஜாயின் பண்றேன். டெய்லியும் நான் திட்டுறாங்க. ஓகே.